பாலாவுக்கு பிடிச்சது என்ன? இமயமலை, கைலாச மலை. கைலாச பர்வதத்தில் பனி உருகி அந்த ஜலம் ஒரு ஓடையாக மாறுகிறது. அந்த ஓடையாக மாறிட்ட உடனே அந்த குளிர்ந்த ஜலத்தை பருகுவதற்காக அன்னப்பட்சி வருது. அன்னப்பட்சி வந்து அந்த ஜலத்தை சாப்பிட்றது. அந்த மாதிரி பக்தனது மனமாகிய ஓடையில் பக்தி என்கின்ற நீரை பருகுவதற்கு பாலா வருகிறாள். பாலா வந்து என்ன பண்ணுறானா, அப்படியே அந்த பக்தி என்கின்ற நீரை பருகி அவனை ரட்சிக்கிறாளாம், காப்பாற்றுறாளாம், எல்லாம் செய்கிறாளாம். பாலாவுக்கு மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ, மலர்ந்த மலர், தாமரைப்பூ, பவளமல்லி, முல்லை, ஜாதிப்பூ, இந்த வெள்ளை புஷ்பங்களால், வாசனை புஷ்பங்களால் அர்ச்சித்தால் அந்த இடத்துல ஐஸ்வர்யம் கட்டாயம் வந்துடும். மனசு நிம்மதியே இல்லை சார், பாலாவை கும்பிடணும். சுவாமி கொஞ்சம் கூட ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது, என்னால் எதுவுமே பண்ண முடியல, எதுவுமே எனக்கு மன நிம்மதி இல்லை. பாலா தான். 18 சித்தரும் பாலாவை தான் வணங்கியிருக்காங்க. இந்த அம்பாளை கும்பிட்டு தான் ராஜராஜேஸ்வரிகிட்ட போகணும். ராஜராஜேஸ்வரி வேறு இல்லை, பாலா வேறு இல்லை. ராஜராஜேஸ்வரியே ஆசைப்பட்டு எடுத்த அவதாரம் பாலா அவதாரம், குழந்தை அவதாரம். பாலா ராஜராஜேஸ்வரியே ஆசைப்பட்டு வெள்ள புஷ்பங்களால், மலர்களால் அர்ச்சித்தால் என்ன கிடைக்கிறது என்றால் அந்த இடத்துல ஞானம் மற்றும் செல்வ செழிப்பு அது கிடைச்சிடுது.